கனிமொழி தெரிவித்தார். இந்த சூழ்நிலையில் அரசியல் களத்தில் பொழுதுபோக்கிற்காக கவர்னர் பதவியை வைத்துக் கொண்டு ஒருவர் அரசியல்வாதி போல் பேசி வருகிறார் என அவர் கூறினார். திராவிடம் என்பது ஈவேரா கண்டுபிடித்த சொல் அல்ல என விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் தெரிவித்தார். திராவிடம் என்ற சொல் வேண்டாம் என்றால் அதனை புழக்கத்துக்கு கொண்டு வந்த பண்டிதர் அயோத்திதாசரை தான் விமர்சிக்க வேண்டும். பண்டிதர் அயோத்திதாசரை இவர்களால் விமர்சிக்க முடியாது. அது மிகவும் ஆபத்தானது என அவர் கூறினார். புதுச்சேரியில் பணத்திற்கு பதிலாக ரேஷன் கடைகள் மூலம் மீண்டும் இலவச அரிசி வழங்கும் திட்டத்தை உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் துவங்கி வைத்தார். ரேஷன் கடையில் மீண்டும் அரிசி வழங்கியது மகிழ்ச்சியாக இருப்பதாக பெண்கள் மகிழ்ச்சியுடன் தெரிவித்தனர். பரந்தூரில் அமையவுள்ள புதிய விமான நிலைய திட்டத்திற்கு நிலம் தருவோருக்கு சந்தை மதிப்பை விட 5 மடங்கு இழப்பீடு வழங்க தமிழக அரசு முடிவு செய்துள்ளது. இழப்பீட்டுத் தொகை நிர்ணயம் செய்யும் பணி துவங்கியுள்ளது. வரும் மார்ச் முதல் இழப்பீடு வழங்கப்பட உள்ளது. ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் வடமாநிலத்தவர் ஓட்டுகளை பெற திமுகவினர் ஹிந்தியில் நோட்டீஸ் அச்சிட்டு வெளியிட்டுள்ளனர். அந்த நோட்டீஸில் திமுக தலைவர்கள் கருணாநிதி, ஸ்டாலின், உதயநிதி, காங்கிரஸ் தலைவர்கள் சோனியா, ராகுல், இளங்கோவன், திருமகன் ஈவேரா ஆகியோர் படங்கள் இடம்பெற்றுள்ளன. பார்லிமென்ட் பட்ஜெட் கூட்டத்தொடர் நாளை துவங்குகிறது. இந்த கூட்டத்தொடரை சுமூகமாக நடத்துவது குறித்து ஆலோசிக்க இன்று அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு அழைப்பு விடுத்துள்ளார். எதிர்க்கட்சிகள் அனுமதித்தால் அனைத்து விவகாரங்கள் குறித்து எளிதாக விவாதிக்க முடியும் என்றும் கூறினார். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தலைமையில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன், வேளாண் துறை அமைச்சர் சிவராஜ் சிங் சௌஹான் மற்றும் நிதி ஆயோக்கின் துணைத் தலைவர் ஆகியோர் அடங்கிய உயர்மட்ட குழு கூட்டம் நடந்தது. இதில் நாட்டின் பல்வேறு மாநிலங்களில் பேரிடர் தடுப்பு முன்னெச்சரிக்கை பணிகளை மேற்கொள்ள ரூபாய் 3027 கோடி ஒதுக்கீடு செய்து ஒப்புதல் அளிக்கப்பட்டது. ரேஷன் கடைகளில் விநியோகிக்க தமிழக அரசு இந்திய உணவுக் கழகத்திடம் கிலோ 28 ரூபாய்க்கு வாங்கும் அரிசியை 22 ரூபாய்க்கு வழங்க மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. இம்மாதம் 17ஆம் தேதி முதல் புதிய விலைக்கு அரிசி வழங்கப்படுகிறது. 9 லட்சம் டன் அரிசி வாங்குவதால் 495 கோடி ரூபாய் செலவு மிச்சமாகும். திருக்கடையூர் அபிராமி உடனாகிய அமிர்த கடேஸ்வரர் ஆலயத்தில் ஸ்ரீ அபிராமி அம்மன் அபிராமி பட்டருக்காக அமாவாசையை பௌர்ணமியாக்கிய புராண வரலாறு நிகழ்த்தப்பட்டது. தர்மபுர ஆதீனம் உட்பட ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். தை மாத பிரம்மோற்சவ விழாவை முன்னிட்டு திருவள்ளூர் வீரராகவ பெருமாள் கோயிலில் தேர் திருவிழா நடைபெற்றது. 4 மாட வீதிகள் வழியாக வீரராகவர் ஸ்ரீதேவி பூதேவியுடன் வலம் வந்தார். பக்தர்கள் திரளாக வந்து தரிசனம் செய்தனர். இலங்கை சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்ட 6 மீனவர்கள் விமானம் மூலம் சென்னை வந்தனர். அவர்களை மீன்வளத்துறை அதிகாரிகள் வரவேற்று சொந்த ஊருக்கு அனுப்பி வைத்தனர். இலங்கை கடற்படை துப்பாக்கிச்சூடு நடத்துவதை தடுக்க வேண்டும் என அப்போது மீனவர்கள் கோரிக்கை விடுத்தனர். கிருஷ்ணகிரி நகராட்சி அலுவலர்களை தரக்குறைவாக பேசிய திமுக நகர செயலாளர் நவாபை கண்டித்து நகராட்சி மாநகராட்சி அலுவலர் சங்கம் சார்பில் கிருஷ்ணகிரி நகராட்சி அலுவலகம் முன் ஆர்ப்பாட்டம் நடந்தது. இதுவரை நடவடிக்கை எடுக்காததை கண்டித்து கோஷம் எழுப்பினர். கொடைக்கானல் அட்டுவம்பட்டி அன்னை தெரசா மகளிர் கல்லூரி உள்ளது. இந்த பல்கலைக்கழக பேராசிரியைகள் பணி நிரந்தரம் செய்ய கோரியும் நீதிமன்ற உத்தரவை மதித்து யுஜிசி முறைப்படி ஊதியம் வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கல்லூரி வளாகம் முன்பு போராட்டம் நடத்தினர். 30க்கும் மேற்பட்ட பேராசிரியைகள் கலந்து கொண்டனர். சென்னை புரசைவாக்கத்தில் ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் போல தங்கியிருந்த மயிலாடுதுறை மாவட்டம் திருமுல்லைவாசலை சேர்ந்த அல்ஃபசீத் நேற்று முன்தினம் என்ஐஏ அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டார். அவரிடம் நடத்திய விசாரணையில் அல்ஃபசீத் மற்றும் அவரது கூட்டாளிகள் வடசென்னை அனல் மின் நிலையம் மற்றும் சர்ச்சுக்கு குண்டு வைக்கும் சதித்திட்டத்துடன் செயல்பட்டது தெரிய வந்துள்ளது. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி மீன்பிடி துறைமுகத்தில் நிறுத்தப்பட்டிருந்த விசைப்படகில் கேஸ் சிலிண்டர் வெடித்த விபத்தில் கலியபெருமாள் என்பவர் காயமடைந்தார். சிலிண்டரில் பொருத்தியிருந்த டியூப் உருவியதால் சிலிண்டர் வெடித்தது விசாரணையில் தெரிந்தது. ஆந்திர மாநிலம் அனந்தபுரத்தில் திருநங்கைகள் ஆட்டோ டிரைவரிடம் பணம் பறித்துக் கொண்டு கட்டையால் அடித்து தலையை உடைத்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் போலீஸ் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் ராஜி வயது 58. போலீஸ் ஸ்டேஷனில் திடீரென நெஞ்சுவலி ஏற்பட்டு ஹாஸ்பிட்டல் கொண்டு செல்லும் வழியில் காரிலேயே இறந்தார். 2 தினங்களுக்கு முன்புதான் இன்ஸ்பெக்டர் ராஜுக்கு டிஎஸ்பியாக பதவி உயர்வு கிடைத்துள்ளது. அவர் வரும் 2ஆம் தேதி டிஎஸ்பியாக பதவியேற்க இருந்தது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் அவர் இறக்கும் முன் வாட்ச் கடையில் வாட்ச் பழுது பார்க்க கொடுத்து வாங்கிய சிசிடிவி காட்சிகள் வெளியாகி உறவினர்களை சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. இன்ஸ்பெக்டருக்கு மனைவி, ஒரு மகள் உள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரம் அருகே ஆதனூர் ராமசாமி என்பவரது மகள் மாலதி 6ஆம் வகுப்பு படித்து வந்தார். திடீரென வீட்டில் மயங்கி விழுந்தார். பள்ளி மாணவி அதிகமாக அரிசி சாப்பிட்டதால் மூச்சு திணறல் ஏற்பட்டு இறந்ததாக மருத்துவர் தெரிவித்தார். எப்போதும் என்றான் போலீசார் விசாரிக்கின்றனர். திருவல்லிக்கேணி கிருஷ்ணாம்பேட்டை பகுதியைச் சேர்ந்த குத்துச்சண்டை வீரரான தனுஷ் நேற்று நள்ளிரவு தனது வீட்டின் அருகே மர்ம நபர்களால் அரிவாளால் வெட்டி கொலை செய்யப்பட்டார்.
இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிந்த ஐசோஸ் போலீசார் 9 பேரை கைது செய்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். இன்டர்போல் ரெட் கார்னர் நோட்டீஸ் பிறப்பிக்கப்பட்டதை தொடர்ந்து தாய்லாந்து மற்றும் அமெரிக்காவில் பதுங்கியிருந்த வீரேந்திரபாய் மணிபாய் பட்டேல், ஜனார்த்தனன் சுந்தரம் ஆகிய இருவர் நாடு கடத்தப்பட்டு கைது செய்யப்பட்டனர். ஒருவர் நிதி மோசடி வழக்குகளில் தமிழக போலீசாராலும் மற்றொருவர் குஜராத் போலீசாராலும் தேடப்பட்டு வந்தார். அமெரிக்காவில் உள்ள கல்லூரி வளாகங்களில் ஹமாஸ் ஆதரவாளர்கள் என கருதப்படும் நபர்களின் மாணவர் விசா ரத்து செய்யப்படும் என அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ளார். இந்த உத்தரவு விரைவில் அமலுக்கு வரும். அமெரிக்க